தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 121. நினைந்தவர் புலம்பல். குறள் எண் 1202. எனைத்தொன்று இனிதே கான் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று இல். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், என்ன துன்பம் தந்தாலும் காமம் இனிமையானதே ஆகும். அன்பில் மகிழ்ந்த அவரை நினைத்தாலே இனிக்கிறதே. இதை போல இன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்கிறது? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், என்னதான் மனக்கசப்பு துயரம் வந்தாலும் நாம் காமம் கொண்டவரின் நினைவு இனியவை ஆகும். அந்த நபர் அருகில் இல்லை என்றாலும் கூட அவரின் நினைவால் கிடைக்கின்ற இன்பம் அதிகம் மகிழ்ச்சியை தரும். நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.